ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்படி போட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, நம்ம வந்து 26/8/2025 ரேசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0.84 நம்ம அடிச்சிருக்கீங்க. நம்ம கொடுத்த ஆல்போர்டில் 5-7 எடுத்தோம், வீக்லி செட்டில் எடுத்துருந்தோம். ஆனால் 2 டேஸாகவே கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் வருது. அடுத்தபடி நம்ம டெய்லி செட்டில் 0-3 இருந்து எடுத்துருந்தோம். 3க்கு 0 வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். 3ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 வந்து பாஸ் ஆயிருக்கு. 0 மட்டும் தான் நீங்கள் வந்து பாஸ் ஆயிருக்கு. ஓகேவாங்க, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கணிப்பில் எடுத்து வந்திருக்கோம். டெய்லி செட் வச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காப்புல. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 81298996. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகே, கேஎல் டீட்டெயில்ஸ்னு வந்து சென்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. பெண்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உடனே கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒரு தான். நீங்கள் வந்து நம்பி வந்து நம்பர் வைக்கலாம். நம்பர் வைக்க வந்து ஃபைனல் 2:50 நீங்கள் வந்து நம்பர் வச்சுங்க. எந்த ஷோ வச்சாலும் டைம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் நம்பர் வச்சுங்க. ஓகேவா, ஓகே, நம்ம வந்து ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் செல்ட்டை வச்சு நம்ம ஆல்போர்டு எடுக்கலாம். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 957. இந்த 957 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, அதில் 957 போட்டு வரோம். இதில் வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 651. ஓகே, 651. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சி நமக்கு 4 அப்படின்னா 9, 4-9 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 957 வச்சு அடிக்கல, நமக்கு 4-9 கிடச்சிருக்கு. 4 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 432. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதில் வந்து 432 காஸ்ட் ஆப்ஷன் 651 போட்டு அடிக்கல, நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லைன்னா 6, 3 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இதில் வந்து 432 வச்சு அடிக்கல, நமக்கு 3 அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 923. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 923 காஸ்ட் ஆப்ஷன் 651 போடையில் நமக்கு லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லைன்னா 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம 923 வச்சு அடிக்கலாம், நமக்கு 0-3 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-84. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 0-84 காஸ்ட் ஆப்ஷன் 651 போட்டு அடிக்கலாம், நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னா 8, 1 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 0-84 வச்சு அடிக்கலாம், நமக்கு 1 எழுது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல்ட்டு நம்ம எடுத்தோம். இது வந்து நமக்கு வந்து 4ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்தபடி நமக்கு 3ஆம் நம்பர் சி போர்டு, அடுத்தபடி நமக்கு ஏ போர்டு. ஓகேவா, இந்த மெத்தட் பிரகாரம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு 1ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் 2ல் ஒரு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஹிட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்ட்ராங் நம்பர் கொடுக்கல, ஆனால் நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் 2 டேஸாக மிஸ் ஆயிடுச்சு. அதில் அதனால் கொஞ்ச நாள் கொடுக்கல. நாளைக்கு இன்றைக்கி பார்த்துட்டு நாளைக்கு வந்து ஸ்ட்ராங் நம்பர் நம்ம வந்து கொடுக்கலாம். அது கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து டைப் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்த 2 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0-9 வந்து கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா சப்போர்ட் 9-4 வரும். இந்த 3 நம்பர்ஸ் வந்து இதுதான் பேர் நம்பர். ஓகேவா, இந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். அதை வந்து நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்போர்டு மட்டும் வச்சு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு கம்பல்சரி வினிஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா, அதை நான் வந்து ஏபிசிஎஸ்சி வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். 9-0 வந்து நான் கணக்கில் கொடுக்கல, ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. 9 அப்படின்னா 4 வரும். ஓகேவா, 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, அப்படி தான் கணக்கில் வருது. இதிலேயே வின்னிங்ஸ் வர மாதிரி தான் கணக்கில் வருது. வந்துச்சுன்னா நீங்கள் மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க. கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏபிசிக்கு 19-91, 10-01, 89-98, 80-08ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் வந்து மேட்ச் ஆச்சுன்னா வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நாளையிலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் நம்பர்ஸ் கொடுத்துடலாம். ஓகேவா, நீங்கள் இப்போ தான் கேரளா டியர் நம்பர் வைக்கிறோம், அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் மட்டும் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையாக கொடுத்தா நீங்கள் நம்பி நம்பர் வைங்க. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் 2 டேஸாக கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு ஒரு அருமையான வினிங்ஸ் தான் இருக்கும். நாளை மீட் பண்ணலாம். ஓகேவா.